வெல்கம் டு ரேபிட் மைன்ஸ் தமிழ் சேனல். பிஜிடிஆர்பி 2025. ஸோ அதற்கான எக்ஸாம் டேட்ன்றது ஆல்ரெடி வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ இந்நிலையில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த கல்வி உளவியல் சைக்காலஜி எஜுகேஷன் சைக்காலஜி புக்கு ஸோ நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இந்த புக்கை பொறுத்தவரை இது வந்து நாகராஜன் புக்கு. ஸோ இந்த புக்கு பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக டெட்டு மற்றும் டிஆர்பி எக்ஸாமினேஷனுக்காக கொடுத்துருக்காங்க. இந்த புக்கு நம்மளுடைய சேனல் வழியாக கொடுத்துட்ருக்குன்றதை நம்ம தெரிவிச்சிருந்தோம். ஸோ இதை நிறைய என்கொயரிஸ் வந்து எக்ஸாம் எழுதுறவங்க வந்து கேட்டுட்ருக்கீங்க. ஸோ இதில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா எஜுகேஷன் சைக்காலஜி 10 யூனிட்ஸுமே எதிலேயே கவர் ஆகிடுமான்றது நிறைய பேர் ஒரு டவுட்டாக இருக்குது. இந்த எஜுகேஷன் சைக்காலஜியில் 3 யூனிட்ஸு கவர் ஆகும். இப்போ நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய 10 யூனிட்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே எஜுகேஷனல் சைக்காலஜி கிடையாது. ஸோ அதை எல்லாருமே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நமக்கு கொடுத்துருக்கக்கூடியது சிலபஸை பார்த்திங்கன்னா சப்ஜெக்டை பொறுத்தவரை எஜுகேஷன் என்ற ஒரு டைட்டிலுக்கு கீழே தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் த போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ஸ் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டைரக்டர்ஸ் சிலபஸ்ஸு. ஸோ அப்போ நம்மளுடைய சேனலில் என்னென்ன புக்கெலாம் நம்மக்கிட்ட இருக்குது, ஸோ என்னென்ன சிலபஸ்லாம் இந்த 10 யூனிட்ஸில் கவர் ஆகுன்றது நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா ஃபுல் எஜுகேஷன் ப்ராசஸ் டீச்சிங் லேர்னிங்கில் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே கம்பைண்டாக தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த 10 யூனிட்ஸுமே இருக்குது. இது வந்து பியூராக எந்த யூனிட்ஸ் வந்து சைக்காலஜின்னு பார்த்திங்கன்னா 3 யூனிட்ஸ் தான் நமக்கு சைக்காலஜி. எதுன்னு பார்த்திங்கன்னா சைல்ட்ஹுட் அண்ட் அடோலசன்ஸும் லேர்னிங் அண்டு டீச்சிங். ஸோ அது வந்து சைக்காலஜி. அதே போல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் பர்சனாலிட்டி இந்த 3 யூனிட்டு தான். அப்போது 4வது யூனிட்டு, 5வது யூனிட்டு, 6வது யூனிட்டு. ஸோ இது மட்டும்தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த சைக்காலஜி புக்கில் ஃபுல்லாகவே நம்மளுக்கு கவர் ஆகிடும். ஸோ இதை டீட்டெயில்டாக வீடியோ நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தோம். ஸோ எந்தெந்த யூனிட்லேருந்து எது கவர் ஆகுதுன்றதை நம்ம டீட்டெயிலாக கொடுத்துருந்தோம். ஸோ இந்த புக்கில் நம்மளுக்கு 3 யூனிட்ஸ் கவர் ஆகும். ஏன்னா இந்த 3 யூனிட் தான் நமக்கு சிலபஸில் கொடுத்துருக்கிறது சைக்காலஜி பார்ட்டு. ஸோ இது மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆஃப் எஜுகேஷன்றது ஃபஸ்ட் யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கான்டெம்ப்ரரி இந்தியா அண்ட் எஜுகேஷன் தற்காலிக இந்தியாவும் கல்வியும்ன்றது நீங்கள் பழைய சிலபஸ் படிச்சிருந்தாலும் அந்த புக்கு இருந்திருக்கும். இப்போ நியூவாக படிக்கிறவங்களுக்கும் இந்த புக்கு இருக்குது. தற்காலிக இந்தியாவும் கல்வியும் என்ற ஒரு புக்கு பிஎட்டில். ஸோ இந்த டாபிக்ஸ் இதில் வர டாபிக்ஸ் தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நமக்கு சிலபஸில் எஸ்எஸ்ஏ, ஆர்எம்எஸ்ஏ, ரூசா, ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. அதே போல் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸை பற்றி கொடுத்துருப்பாங்க. அது வந்து நமக்கு ஜிகேல வரும், இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸை பற்றி. ஸோ அப்போ நீங்கள் இந்த புக்கை வாங்கினீங்கன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜிகேல அந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸு, ஃபண்டமெண்டல் ரைட்ஸு அதெல்லாம் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாமும் இதில் உங்களுக்கு கவர் ஆகுது இந்த புக்கில். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சிலபஸில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்ஏ, எஸ்எஸ்ஏ, ஆர்எம்எஸ்ஏ, ரூசா இந்த டாபிக்ஸ்லாம் இதில் வந்து கவர் ஆகும். இது வந்து நாகராஜன் புக்கு. நம்மக்கிட்ட இருக்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு நாகராஜன் புக்கில் கான்டெம்ப்ரரி இந்தியா இந்த தற்காலிக இந்தியாவும் கல்வியில் இதில் கவர் ஆகும். இதில் மெயினாக பார்த்திங்கன்னா ப்ரீ ப்ரைமரி எஜுகேஷன், யூனிவர்சலைசேஷன், எலிமெண்ட்ரி எஜுகேஷன், எஜுகேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த எஜுகேஷனை பொறுத்தவரை இதுதான் நம்மளுக்கு பேசிக்கு தொடக்க கல்வி. ஸோ எல்லாமே வந்து முன் தொடக்க கல்வியிலேருந்து நர்சரியிலிருந்து தொடக்க கல்வி நிலை இது எல்லாத்தையுமே நம்மளுக்கு இதில் வந்து கவர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதே போல் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸை பற்றியுமே இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஜிகேல வந்து கவர் ஆகுது. எதுன்னு பார்த்திங்கன்னா நமக்கு அடிப்படை உரிமைகளும் அடிப்படை கடமைகளும். ஸோ இந்த புக்கு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அதுவுமே யூஸ் ஆகும். அதே போல் நம்மளுக்கு எஜுகேஷன் ஆஃப் த சொசைட்டி சோஷியலி டிஸ்அட்வான்டேஜ் குரூப்ஸுன்றதை கொடுத்துருப்பாங்க. ஸோ ட்ரைபல், ஷெட்யூல் அண்டு மார்ஜினலைஸ்டு குரூப்ஸு. ஸோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட் யூனிட்டில் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பேரியர்ஸ் இன் எஜுகேஷன்றது வந்து இருக்கும். யூனிவர்சல் டிசைன் ஆஃப் லேர்னிங்கு, பேரியர்ஸ் இன் எஜுகேஷன், சேலஞ்சஸ். ஸோ இது எல்லாமே வந்து இந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடியது தான்.
ஸோ அப்போ இந்த சப்ஜெக்டில் வரும். அதே போல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபிலாசபி செகண்ட் யூனிட்டில் ஃபிலாசபி சோசியாலஜிக்கல் ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் எஜுகேஷன்றதில் நம்மளுக்கு ஆத்தர்ஸுடைய நேம்ஸை கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ ஆத்தர்ஸ் நேம்ஸ்னு வரும்போது காந்திஜி, தாகூர், விவேகானந்தர், ஜே.கே. கிருஷ்ணமூர்த்தி, அரபிந்தோ, வெஸ்டர்ன் ஃபிலாசபி, பிளாட்டோ, ரூசோ, ஃபெஸ்டலாசி. ஸோ அப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த செகண்ட் யூனிட் ஃபுல்லாகவுமே, ஸோ அதுவுமே அந்த டாபிக்ஸுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல இதில் வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் எதை வச்சு கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு காந்திஜி, விவேகானந்தர், ரவீந்திரநாத் தாகூர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய மொழி கொள்கைகளை வச்சு கொடுத்துருப்பாங்க. அப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரல உங்களுக்கு இந்த பேசிக் ஃபஸ்ட் யூனிட் வந்து கவர் ஆகும். இதே இந்த ஆத்தர்ஸ் ஜான் டூயி, ஃபோர்பல், இந்தியன் ஆத்தர்ஸை பற்றி நீங்கள் படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இதே பிஎட்டில் செகண்ட் இயரில் வந்து இந்த சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அறிவு தொகுப்பும் கலைத்திட்டமும். ஸோ இந்த சப்ஜெக்டை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா இதே போல் நம்மளுக்கு இந்த ஆத்தர்ஸுடைய செகண்ட் யூனிட்டில் இருக்கக்கூடிய ஃபிலாசபிக்கல் கான்செப்ட்ஸ் நம்மளுக்கு இந்த இடத்துல நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அறிவு தொகுப்பும் கலைத்திட்டமும். ஸோ அப்போ நம்மளுக்கு இதே இந்த சைக்காலஜியில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எத்தனாவது யூனிட்னு பார்த்திங்கன்னா கரிக்குலம் டிசைன் அண்டு டெவலப்மெண்ட்டுன்றது 9th யூனிட் இருக்குது. பிரின்சிபல்ஸ் ஆஃப் கரிக்குலம் பேட்டர்ன்ஸு, அப்ரோச்சஸ் டு கரிக்குலம் ஆர்கனைசேஷன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த புக்கில் நாலேஜ் அண்டு கரிக்குலம்ன்ற ஒரு புக்கில் இருக்கும். நாலேஜ் அண்டு கரிக்குலம். அப்போ கரிக்குலம் பார்த்து தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதில் 4 யூனிட்ஸ் வந்து இதில் நம்மளுக்கு வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. கலைத்திட்டம் என்பதன் பொருள், இயல்புகள் மற்றும் கோட்பாடுகள். ஸோ அப்போ இதுதான் பார்த்திங்கன்னா கலைத்திட்டம்ன்றது கரிக்குலம் டெவலப்மெண்ட் ப்ராசஸ், கலைத்திட்ட வடிவமைப்பு, அறிவை ஒருங்கமைத்தலும்ன்றது வந்து கொடுத்துருப்பாங்க. அதே போல் கலைத்திட்ட வளர்ச்சி. ஸோ இந்த கலைத்திட்ட வளர்ச்சி தான் நம்மளுக்கு இதில் கரிக்குலம் டிசைன் அண்டு டெவலப்மெண்ட்டுன்றதை கொடுத்துருப்பாங்க. அப்போ இதில் வந்து நமக்கு டைலர்ஸு, வீலர்ஸு, ஹில்தாதாபா, ஸ்டஃபில் பீம் கரிக்குலம்ன்றது வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எல்லாமே நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கும். டைலரினுடைய கலைத்திட்டம், ஹில்தாதாபாவினுடைய கலைத்திட்டம். ஸோ அப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த நாலேஜ் அண்ட் கரிக்குலமில் வந்துடும். ஸோ இப்போ இது நாலேஜ் அண்ட் கரிக்குலம்ன்றது இந்த டிஆர்பியினுடைய சிலபஸில் நம்மளுக்கு 9th யூனிட்டில் இருக்குது. ஸோ இதே கான்செப்டில் வந்து ஃபிலாசபிக்கல் கான்செப்ட் நம்மளுக்கு ஃபஸ்ட் யூனிட்டில் லைட்டாக நம்மளுக்கு டச் பண்ணியிருப்பாங்க. பிஎட் செகண்ட் இயர் புக்கில் ஃபிலாசபிக்கல் கான்செப்ட். சோசியாலஜிலுமே அது வந்திருக்கும். ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன், லிபரலைசேஷன். ஸோ அப்போ இது பிஎட் செகண்ட் இயர் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான சோஷியலைசேஷன் ப்ராசஸை பொறுத்தவரையில் பிஎட் சிலபஸ் தான் உங்களுக்கு அது ஃபுல்லாகவே கவர் ஆகும். இந்த சைல்டுஹுட் அடோலன்சஸ்ஸு, லேர்னிங் அண்டு டீச்சிங் எல்லாமே பார்த்திங்கன்னா ஸோ இந்த புக்கில் நம்மளுக்கு வந்து கவர் ஆகிடும். ஸோ இந்த புக்கு வந்து இதுவுமே நாகராஜன் புக்கு தான். ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குமரப்பருவம், அதே போல் கற்றல் பயிற்சி மாற்றம். ஸோ இதில் வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க நுண்ணறிவு ஆக்கத்திறன். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்டெலிஜென்ஸ் அண்டு பர்சனாலிட்டி. அப்போ நுண்ணறிவு ஆக்கத்திறன்ன்றது இதில் கொடுத்துருப்பாங்க. நுண்ணறிவு கோட்பாடுகளை, பர்சனாலிட்டி. ஸோ அப்போ அந்த பர்சனாலிட்டின்றது இந்த யூனிட்டில் இருக்கக்கூடிய ஆளுமை, அதனுடைய ஆளுமை சார்ந்த கொள்கைகள், இது எல்லாமே வந்து இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் மெயினாக முக்கியமாக பார்த்திங்கன்னா எஜுகேஷ்னல் எவால்வேஷன். ஸோ இந்த புக்கை பொறுத்தவரையில் டீட்டெயில்டாக நம்மளுக்கு வந்து இதில் இருக்கும். பிஎட் புக்கு தான் இது. ஆல்ரெடி இந்த நீங்கள் பிஎட் படித்த மாணவர்கள் இந்த புக்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் இதையே ரெஃபர் பண்ணிக்கலாம். தனியாக மெட்டீரியல் தேவைப்படாது. அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங் இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபுல்லாகவே டீட்டெயில்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த 7th யூனிட் வந்து நமக்கு இந்த ஒரு புக்கு போதும், நம்மளுக்கு கிளியராக எல்லாமே இதில் வந்து கவர் ஆகிடும். கற்றலுக்காக மதிப்பிடுதல், எஜுகேஷன் எவால்வேஷன். ஸோ அப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அடிப்படையாக பேசிக்லேருந்தே எல்லாமே வந்து இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ இதில் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா,
பார்த்திங்கன்னா நமக்கு டெஸ்ட்டு, மெஷர்மெண்ட்டு, அசஸ்மெண்ட்டு, எவாலுவேஷன், பிரின்சிபல்ஸ் ஆஃப் எவாலுவேஷன் இது எல்லாமே அதே பேசிஸில் இருக்கும். அளவிடுதல்னால் என்ன, மதிப்பிடுதல்னால் என்ன, மதிப்பாய்வு செய்வதுனா என்ன. ஸோ அதே போல் நம்மளுக்கு இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட்டு, அப்போ வகுப்பறையில் என்ன மாதிரியான மதிப்பீட்டு முறைகள் இருக்குது, அப்புறம் என்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட்டுன்றது இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த புக்கில் நமக்கு டீட்டெயில்டாக இருக்கும். ஸோ இப்போ இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ரிலையபிலிட்டி, வேலிடிட்டி, டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட்டு, சம்மேட்டிவ், ஃபார்மேட்டிவ், அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டு, டயக்னாஸ்டிக் டெஸ்ட்டு இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ சேம் டாபிக் பார்த்திங்கன்னா நமக்கு அடைவு சோதனை, குறையறி சோதனை. ஸோ குறையறி சோதனைன்றது தான் டயக்னாஸ்டிக் டெஸ்ட்டு, அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டு வந்து நாட்ட சோதனைகள், அடைவு சோதனைகள், அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டு. ஸோ இது போல் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட்டு வந்து இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இப்போ தேர்வினுடைய வகைகள் என்ன, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட்டு. ஸோ இதில் நான் மெயினாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கண்டினியூவஸ் காம்ப்ரஹென்சிவ் எவால்வேஷன். ஸோ இந்த டாபிக் தான் பார்த்திங்கன்னா மெயினான டாப்பிக்கு. எதுன்னு பார்த்திங்கன்னா கண்டினியூவஸ் காம்ப்ரஹென்சிவ் எவால்வேஷன்றது இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அது பார்த்திங்கன்னா இந்த புக்கில் ரொம்பவுமே டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ இந்த புக்கை பொறுத்தவரை உங்களுக்கு 7th யூனிட் ஃபுல்லாகவே இதில் வந்து டீட்டெயிலாக கவர் ஆகும். ஸோ இப்போது இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தொடர் மற்றும் அகல் விரிவான மதிப்பீடை பயன்படுத்துதல், வகுப்பறை பயன்படுத்துதலில் தொடர் மற்றும் விரிவான மதிப்பீடு தான் நம்மளுக்கு இந்த இடத்துல கண்டினியூவஸ் காம்ப்ரஹென்சிவ் எவால்வேஷன்றதை கொடுத்துருப்பாங்க. 7th யூனிட் பார்த்திங்கன்னா இது ஒரு செப்பரேட் புக்கு இருக்குது. ஸோ அப்போ அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய ஒவ்வொரு யூலம் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட்டுன்ற ஒரு புக்குமே இருக்குது எம்எட்டுக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம பிஎட்டில் இருக்கக்கூடிய இதே கான்செப்ட், நாலேஜ் அண்ட் கரிக்குலம்லேயும் அதே கான்செப்ட் இருக்கும். அதே போல் கரிக்குலம் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் இருக்கக்கூடிய எம்எட் புக்லேயுமே அந்த கான்செப்ட் இருக்குது. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா நம்ம டீட்டெயிலாக இந்த புக்கில் என்னென்ன கவர் ஆகுதுன்றதை நம்ம டீட்டெயில்டாக வந்து சொல்லியிருக்கோம். எல்லாமே பிஎட் புக்கு செப்பரேட் புக்ஸு தான் நமக்கு வந்து சிலபஸாக கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த புக்கு ஒரு புக்கு மட்டும்தான் பார்த்திங்கன்னா ஜென்ரலான ஒரு ஹிஸ்ட்ரி அண்டு கல்ச்சர்ன்றது மட்டும்தான் நம்மக்கிட்ட மேக்ஸிமம் கவர் ஆகாதது. மற்ற எல்லா 9 யூனிட்ஸுக்குமே பார்த்திங்கன்னா பிஎட் புக்ஸு நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது. ஸோ சப்போஸ் இது புக்ஸு தேவைப்படுறதுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இந்த புக்கு எனக்கு தேவைன்னு நினைக்கிறவங்க நீங்கள் நம்மளுக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நம்ம உங்களுக்கு அதை சென்ட் பண்ணி விடுவோம்.